அப்படின்னு சொல்லுவீர்களானால் கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்வோம்? கை கொள்வோம். அவனில் என்ன, அங்கே ஒரு ஆசீர்வாதம் வருது பாருங்க. அவனில் என் பிதா அன்பா இருப்பார். யார் அன்பா இருப்பார்? என் பிதாவும் உங்கள் மேலே அன்பா இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம். கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். இன்னும் உதாரணத்தை வச்சுருக்கேன், சமயம் போனபடினா நான் சொல்லலை. வரும் நாட்களிலே மீதியான காரியத்தை நாம் அறிந்து கொள்வோம், கற்றுக்கொள்வோம். இன்னும் கர்த்தரோடு இன்னும் இணைந்து வாழ அது ஏது உள்ளதாய் காணப்படும். முதலாவது நான் சொன்னேன், மன்னியாத தன்மையை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்ற வேண்டும். ரெண்டாவது காரியம், பெருமையை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்ற வேண்டும். மூன்றாவது காரியம், கீழ்ப்படியாமையை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றதான ஆசீர்வாதத்திற்கு அதெல்லாம் தடையாக இருக்குது. அதை மாற்றும் பொழுது சீரான ஆசீர்வாதங்களை பெற்று தேவனுடைய மகிமை அடைய தேவன் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தின் நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகின்றேன். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 7 மணி முதற்கொண்டு 8 மணி வரை நடைபெறுகின்றதான ஆன்லைன் ஜெபத்தில் பங்கு பெறுங்க. அதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10:30 மணிக்கு உபவாச ஜெபமானது சபையில் வைத்து நடைபெறுகிறது. சபையார் யாவரும் அதில் வந்து பங்கு பெறும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். இதை யாவும் உங்கள் மனதில் வைத்து கொண்டுங்க, ஜெபிங்க, பங்கு பெறுங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்போம். வருகிற 1ஆம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது. ஒரு புதிய மாதத்துக்குள்ளாய் கடந்து செல்கின்றோம். சபையார் யாவரும் அந்த நாளிலே 5 மணிக்கு சோத்திர வாக்குத்தத்த ஆராதனையானது நடைபெறுகின்றது. வந்து பங்கு பெறும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு புதிய மாதத்தை தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஜெபத்தோடு தேவனுடைய வசனத்தோடு செல்வோமானால் அந்த மாதம் முழுவதும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமும் பலமுமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருப்பீர்களானால் வர இயலாதவர்கள் ஆன்லைனில் யூஸ் பண்ணி அந்த ஆராதனையில் பங்கு பெறுங்க. அதே போல் ஆன்லைனில் பங்கு பெறுகிறவங்க உங்கள் பேர் அங்கே போடுங்க. யார் வரான்ட்டே தெரிய மாட்டேங்குது. அதனால் பேரை சொல்வீர்களானால் ஆன்லைன் ஜெபத்திலையும் உங்களுடைய பேரை போடுவீர்களானால் நன்றாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தரை நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே விவாக அறிக்கையை நான் வாசித்து பிறகு கர்த்தருடைய வசனத்திற்குள்ளே நான் கடந்து போக விரும்புகிறேன். நம்முடைய திருச்சபையை சேர்ந்த சகோதரர் குப்புசாமி, சகோதரி எஸ்தர் குப்புசாமி ஆகியோருடைய குமாரன் சகோதரன் நந்தகுமாருக்கும் கோவை இடிகரை மிஸ்பா ஏஜி திருச்சபையை சேர்ந்த சகோதரர் கோகுல்தாஸ், சகோதரி லில்லி கோகுல்தாஸ் ஆகியோருடைய குமாரத்தி திரவியாவுக்கும் திருமணம் செய்யும்படியாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இல்லற வாழ்க்கையில் அவர்கள் இருவரும் இணையக்கூடாத நியாயமான முகாந்திரத்தை நீங்கள் யாராயிலும் அறியக்கூடுமானால் அதை எழுத்திலே அறிவிக்க கடவர்கள் என்று சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அறிவிக்காத பட்சத்தில் இனி ஒரு காலம் அதை குறித்து தெரிவிக்கக்கூடாது. இது வாசிக்கப்படுகிற 2வது அறிக்கையாய் காணப்படுகிறது. இந்த திருமணத்திற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே ஒரு கனத்த இருதயத்தோடு தான் உங்கள் முன்பாக நான் நிற்கிறேன். காரணம், இந்த வாரத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் உங்கள் எல்லாருக்கும் அறிந்த ஒன்று. நம்முடைய சபையில் காணப்படுகிற சகோதரர் தனபாலன், சகோதரி ஆனி அவருடைய மூத்த குமாரன் தம்பி பிளஸ்ஸன் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டார். ஒரு நல்ல அடக்க ஆராதனைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் எல்லாரும் வந்திருந்தீர்கள். நம்மளுடைய எல்லாருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் சபையின் சார்பாய் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த தம்பி மருத்துவமனையில் காணப்பட்ட போது வாலிப தம்பிமார்கள் சென்று இரத்தத்தை கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள்.
இரவு 2 மணி வரைக்கும் அவர்களோடு சேர்ந்து இருந்திருக்கிறார்கள். மற்ற எல்லா காரியத்திலும் நம்முடைய சபையார் அவர்களுக்கு ஒத்துழைப்பாய் ஆதரவாய் அவருடைய பட்சத்தில் நின்றது உண்மையாகவே சபைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது சபையார் ஒன்றை அறிய வேண்டும், விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நல்லது. ஏன் அப்படி சொல்லுகிறேன்? விருந்துக்கு எல்லாரும் சகஜமாய் போவார்கள், ஆனால் துக்கத்தில் காணப்படுகிற ஒரு குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லும்படி அவருடைய பக்கத்தில் நிற்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். யாராகிலும் இன்னும் அவர்களை காணாதிருப்பீர்கள் என்றால் நம்முடைய ஆலயத்திற்கு பின்னே தான் அவருடைய வீடு இருக்கிறது. ஆராதனை முடிந்த பிறகு அருமையான குடும்பத்தாரை பார்த்து, நாங்கள் உங்கள் பட்சத்தில் இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம் என்று ஆறுதலான வார்த்தையை சொல்லி கடந்து போகும்படி உங்களை பட்சமாய் கேட்டு, அந்த அடக்க ஆராதனை நம்முடைய சபையிலே வைத்து ஒரு மகிமையான ஆராதனையாய் நடந்தது. கேரளாவிலிருந்தோ சென்னை பட்டணத்திலிருந்து அநேக பட்டணத்திலிருந்து அந்த ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். அதில் ஒரு பாஸ்டர் அம்மாவும் ஒரு பாஸ்டரும் சொன்னதான ஒரு வார்த்தை, இந்த ஆலயத்தில் நாங்கள் தேவனுடைய மகிமையை கண்டோம். உண்மையாகவே இது மரண ஆராதனையாய் எங்களுக்கு தெரியவில்லை, தேவ பிரசன்னம் அவ்வளவாய் நிறைந்து காணப்பட்டது என்று. இதுவரைக்கும் நம்முடைய ஆராதனையின் காரியங்களை போட்டால் ஒரு 200 பேர் பார்ப்பார்கள். ஆனால் இந்த தம்பி மரண ஆராதனையை போட்டபோது ஏறக்குறைய 25,000 பேர் அதை கண்டு அநேகர் ஃபோன் பண்ணி அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லுங்கள், நாங்கள் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி அநேக போதக பிதாக்களும் மற்ற அநேகரும் அவர்கள் தொலைபேசியின் வாயிலாய் சொன்னார்கள். கர்த்தர் தர்மியான குடும்பத்தார, இது ஒரு சாதாரண இழப்பு அல்ல, ஒரு பெரிய இழப்பு. அந்த பெரிய இழப்பில் கர்த்தர் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை அவருடைய இருதயத்தில் தர வேண்டியது அவசியம். வாலிப பிள்ளைகள் கதறின போது, வாலிப தம்பிமார்கள் கதறி கதறி அழுத போது என் என்னுடைய இருதயம் நொறுங்கி போயிற்று. சில வருஷங்களாய்த்தான் இந்த குடும்பத்தார் நம்மோடு கூட வருகிறார்கள். ஆனால் அந்த அருமையான பிள்ளையாண்டான் எல்லாரிடத்திலும் அன்பாய் பழகுவதும் சாந்த முகத்தோடு எப்போதும் காணப்படுவது ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பாய் பிள்ளைகளுக்கு காணப்பட்டது. கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவாராக. நாங்கள் அந்த அடக்க ஆராதனை கல்லறை தோட்டத்தில் முடித்து விட்டு நாங்கள் வெதுவாய் வெளியே கடந்து வந்தபோது மற்றொரு இடி போல ஒரு சம்பவம். அருமையான நம்முடைய சபையை சேர்ந்த சுரேஷுடைய தாயார் மரித்து போனார்கள். அவருடைய அடக்க ஆராதனை நேற்றைய தினத்தில் நடந்தது. அதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் கடந்து வந்தீர்கள். கூடி வந்த அவர்களுக்காய் ஜெபித்த, பாடல் பாடி ஒத்தாசை புரிந்த உங்கள் எல்லாருக்கும் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய கொயர் டீம் வந்து இந்த காரியத்தில் ஒத்தாசை புரிந்தபடினாலே கர்த்தர் நூறத்தனையான ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வர்ஷிக்க பண்ணுவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நான் போவதற்கு முன்பு எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று தர்மியான 2 குடும்பத்திற்கும் கர்த்தர் ஆறுதலும் சமாதானத்தை தரும்படியாய் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒருவர் கரங்களை ஒருவர் பிடித்து கொள்ளுங்க. நம்முடைய ஆறுதலின் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒரு மனுஷனை ஆறுதல் படுத்த முடியாது. ஆனால் கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொல்வாரானால் எப்படிப்பட்ட துக்கத்திலும் காணப்படுகிற மனுஷன் ஆறுதல் அடைவார். இந்த காலையிலே இந்த 2 குடும்பத்துக்கு ஆறுதல் செய்யும்படி ஆவியானவர் தேற்றரவாளனாய் உடைய இருதயத்தில் கிரியை செய்யும்படிக்கு நாம் கர்த்தரை பார்ப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம்.
எளியவர்களாகி நாங்கள் இந்த காலைவெளியில் நம்முடைய சன்னிதானத்தில் நின்று அருமையான பிரதர் தனபாலுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட ஆண்டவரே எதிர்பாராத இந்த மரண காரியத்தின் நிமித்தம் உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அருமையான தம்பி சுரேஷுடைய தாயார் ஆண்டவரே மரணத்தின் காரியத்தை நாங்கள் நினைத்து உம்மை நோக்கி பார்க்கிறாப்பா. எங்களுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஆண்டவரை பிள்ளை இழந்த தாயாரை இழந்த இவர்களை ஆறுதல் படுத்த முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. மனுஷிக வார்த்தைகள் ஒரு நாள் அவர்களை ஆறுதல் படுத்த முடியாது. தகப்பனே, உம்முடைய ஆவியானவரை கொண்டு அவர்களை ஆறுதல் படுத்தும்படியா எங்கள் செபிக்கிறோம்ப்பா. சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவர் நீரே எங்களுக்கு ஆறுதல் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நீர் அவர்களை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தருக்காய் எழுந்து மீண்டுமாய் உம்முடைய வழிகளில் நடக்க கர்த்தரவர்களுக்கு சகாயம் செய்யும். சத்துரு எந்த விதத்திலும் அவளை சோர்வடைய பண்ணாதபடிக்கு சோர்வை உண்டாக்குற சத்துருவின் வல்லமைகள் வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆறுதலின் தேவன் ஆறுதலினால இருதயத்தை நிறைப்பீராக, சிந்தைகளை நிறைப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்பட்டும். நாங்கள் எல்லாரும் ஒருமித்து அந்த குடும்பத்தாருக்காய் தொடர்ந்து ஜெபத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். அந்த பிள்ளையாண்டான் எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராய் காணப்படுகிறான் ஐயா. நீர் அவனை தெரிந்து கொண்டீர். உம்முடைய ராஜ்யத்தில் நீர் சேர்த்து கொண்டீர். ஆண்டவரே, நாங்களும் பின்னே நடக்க வேண்டியவர்கள். ஒரு நாளிலே அருமையான மகனை அந்த அருமையான தாயாரையும் காண்போம் என்கிற நிச்சயத்தோடு கூட உம்முடைய கரத்தில் இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தர்மையான காலை வேளையிலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சுருக்கமான செய்தியைத்தான் உங்கள் முன்பாக நான் வைக்கும்படிக்கு விரும்புகிறேன். காரணம், நேற்று தினத்தில் மிகவும் களைப்படைந்து போனேன். கடந்த 3 தினங்களாய் சரிவர உறக்கம் இல்லை, ஆகாரம் சரியாய் புசிக்கவில்லை. துக்கம் ஒரு புறம் அதிகமாய் நிறைந்திருக்க என்னத்தை பேசுவது என்று ராக்காலம் முழுவதும் நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்தார். அந்த வார்த்தையை தான் உங்கள் முன்பாக நான் வைக்க பிரயாசப்படுகிறேன். ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்தின் குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும். அடியனை முற்றிலும் மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தீர்க்கதரிசியாகிய ஓசியா மூலமாய் தேவனுடைய ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் தருணம் கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருக்கு தேசத்தின் ஜனங்களோடு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்தில் உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை, எதுவும் இல்லை. முதலாவது காரியம், நான் அதை மட்டும் நான் இந்த காலையில் பேச விரும்புகிறேன். உண்மை என்பது தேசத்தில் இல்லை. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்குமானால்
அது குடும்பத்திலும் வெளிப்படும், அது சமுதாயத்தில் வெளிப்படும், அது தேசத்திலும் வெளிப்படுகிறதாய் காணப்படும். ஆனால் உண்மை அற்ற மனுஷர் தான் இன்றைக்கு உலகத்தை நிரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கூடாரத்திற்குள்ளே கூடி வந்திருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கை எப்படி? நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். சாலமோன் ஞானி சொல்லும்போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார்: மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை குறித்து பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? யாரை கண்டுபிடிப்பது? உண்மையான மனுஷனை ஜல்லடை வைத்து தேட வேண்டியதாயிருக்கிறது. உண்மையற்ற காரியத்தை தான் உண்மை என்று நினைக்கிறார்கள். நேற்றைய மாலை வேளையிலே அருமையான பிரதர் கோம்ஸ் அவருடைய 40வது நாள், அவர் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டு 40வது நாள் ஆயிற்று. அங்கே செய்தி கொடுக்கும்படியா என்னை அழைத்திருந்தார்கள். நான் போயிருந்தேன். திரும்பி வருகிற வேளையிலே எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? என்றைக்குமே என்னோடு பேசாத ஒருவர், வயதானவர். பாஸ்டர் நல்லா தான் இருக்கேன், கர்த்தருடைய கிருபையினால் நான் சுகமாக இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா பாஸ்டர்? மறுபடியும் கேட்டார். ஆம். அம்மா நல்லா இருக்காங்களா? அம்மாவும் நல்லா இருக்காங்க. பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. மறுபடியும் கேட்டார். நான் கேட்டேன், ஏன் கேட்கிறீர்கள் இப்படி? நாங்கள் குடும்பமாய் கர்த்தருடைய கிருபையினாலே சுகமாக இருக்கிறோம். இல்லை பாஸ்டர், உங்கள் பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி மரித்து போனான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் சொன்னேன், அப்படி அல்ல, எங்களுடைய சபையின் குடும்பத்தில் காணப்பட்ட ஒரு தம்பி விபத்திலே மரித்து போனார். அப்படியா பாஸ்டர்? அநேகர் எங்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் எம்மானுவேல் அற்புதராஜுடைய மகன்தான் விபத்தில் மரித்து போனார்ன்னு சொல்லி. நான் சொன்னேன், தவறான ஒரு செய்தி. இன்றைக்கி நீங்கள் எது சொல்கிறீங்க? சில வருஷத்துக்கு முன்பு ஒரு கான்ஃபரன்ஸில் நான் போயிருந்தேன். அங்கே ஒருவர் மரித்தார். அவருடைய சரீரத்தை கொண்டு வந்து அவருடைய குடும்பத்தாரிடத்தில் ஒப்படைக்க வந்திருந்தேன். நான் போவதற்கு சற்று காலதாமதமாகிவிட்டது. நான் அங்கே கண்டிப்பாக மாலை கூட்டத்தில் நான் காணப்பட வேண்டும். ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் நான் தான் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும். நான் போவதற்குள்ளே மதிய நேரத்தில் ஒரு ஜெப கூட்டம் நடந்தது. அந்த ஜெப கூட்டத்தில் கோயம்புத்தூர் கோஆர்டினேட்டர் பாஸ்டர் எம்மானுவேல் அற்புதராஜ் மரித்து விட்டார், அவரை அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு போயிருக்கிறார் என்று சொல்லிவிட்டார்கள். நான் சாயங்காலம் போய் எல்லாரும் என்னை பார்த்து, பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா தானே வந்திருக்கே. இப்படி சொன்னாங்க பாஸ்டர், எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் சொன்னேன், யாரோ ஒருவர் எதையோ சொல்லுகிற காரியத்தை வைத்து அதை உண்மையாகவே என்ன செய்தா படம் பிடித்து காட்டி விட்டார்கள். இப்படி தான் உலகம். உண்மை இல்லை. எது உண்மை என்று என்ன செய்யலை, ஆராய்ந்து பார்க்க அவர்களுக்கு சமயம் இல்லை. அதான் ஒருத்தர் ஒரு காரியத்தை ஒருவரிடத்தில் சொல்லி, நீ அந்த காரியத்தை அடுத்தவங்கிட்ட சொல்லுன்னு சொல்லி ஒரு 20 பேர் நிறுத்தி வச்சா, கடைசியாக இருக்கிறவனை பார்த்து கேட்டால் அவன் ஒரு பெரிய கதையே கட்டி வச்சிருப்பான். இதை போலதான் உலகம் காணப்படுகிறது. ஒரு சிறிய காரியத்தை பூதாகரமாய் வெளிப்படுத்த இன்னைக்கு மனிதர்கள் துணிகிறார்கள். காரணம் உண்மையற்ற தன்மை. அதனால்தான் சாலமோன் ஞானி சொல்கிறான், உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உண்மை செய்கிறவர்கள், உண்மையாய் காணப்படுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் அடைக்கலமாய் காணப்படுகிறவர். நான் ஒரு சில காரியத்தை உங்களோடு நான் சுருக்கமாய் சாந்தமாய் நான் பேச விரும்புகிறேன். வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாமா?
இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளுக்கு படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எத்தனை பேர் நம்மில கர்த்தரனை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறேன்? விருப்பமே இல்லையா? பாஸ்ட் ஏதாவது அணுகுண்டு போடுவாருன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா போடுவேன். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, கர்த்தர் பூமியுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை என்ன செய்வார்? கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே கர்த்தர் உயர்த்தத்தான் சித்தம் கொண்டிருக்கிறார். ஒருவரையும் அவர் தாழ்த்துகிறவர் அல்ல. அவருடைய சிந்தை என்னவென்றால், தம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகள், அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். உயர்வு அவரிடத்தில்தான் வருகிறது. நாம உயர முடியாது. உயர்வதற்கு முன்பு ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறார். என்ன? முதலாவது, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிற வேளையில வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு என்ன செய்தார்? பாத்தீங்களா? அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். அவன் விக்கிரகத்தை சேவித்தவன், செய்வித்தவன், விற்றவன். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட பேசின போது மகிமையின் கர்த்தராய் தன்னை வெளிப்படுத்தினான். உடனே அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டான். தரிசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் யாரோ அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறவர்? உயர்த்துகிறவர். நான் ஒன்று சொல்லுகிறேன், தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்றான். விசுவாசத்தோடு தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று வசனம் சொல்லுகிறது. புறப்பட்டு வந்தவனை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அது ஒரு வார்த்தை தான் நம்முடைய போர்டிலும் இருக்கிறது, எல்லா இடத்திலும் நாம் வாசிக்கிறோம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தரிசனம் யாருக்கு உண்டோ, அந்த தரிசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் யாரோ அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். 13ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வரும்போது, ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாயிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 24ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் அவனை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். தரிசனத்திற்கு, அவருடைய சத்தத்திற்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறவர்? உயர்த்துகிறவர். அருமையானே, நாம் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வேளையில அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இவ்விதமாய் காணப்படும். வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம். எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. மற்றவன் சாட்சி சொல்லுவான். யார் என்று? நீர் எங்களுக்குள்ளே எப்படிப்பட்டவராயிருக்கிறீர்? மகா பிரபு. இப்ப கர்த்தரால் உயர்வு வருகிறது. யார் அவருடைய தரிசனத்திற்கோ அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ கர்த்தர் அவளை மேன்மைப்படுத்துகிறார். 2வது சுருக்கமாய் சொல்கிறேன், தரிசனம் பெற்றவன்
யோசேப்பு தரிசனத்தை மற்றவர்களுக்கும் சொல்லிவிட்டார். அது நிமித்தம் அவனை எல்லாரும் பகைத்தார்கள், காய்மகாரமாய் பார்த்தார்கள். அவனுக்கு என்னென்னலாம் தீங்கு செய்யணுமோ அதெல்லாம் அவர்கள் செய்தார்கள். ஆனால் நான் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 7:10 தேவனோ அவனோடு கூட இருந்து அவனோடே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் சமூகத்தில் அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளி அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கு தன் வீடு அனைத்திற்கும் என்னவா ஏற்படுத்தினானா? அதிகாரியா ஏற்படுத்தினான். இந்த உயர்வு யாரால வந்தது? கர்த்தரால் தான். ஏன்னா அங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் சோதிக்கப்பட்டான், குழியிலே தள்ளப்பட்டான், விற்கப்பட்டான், சிறையிலே தள்ளப்பட்டான். சுருக்கமாய் சொல்லுகிறேன், ஆனால் கர்த்தருடைய சித்தம் ஏற்ற காலத்தில் என்ன செய்தது? நிறைவேறிற்று. ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, தரிசனம் உடையவனுடைய தரிசனத்தை ஒருவரும் என்ன செய்ய முடியாது? தடை செய்ய முடியவே முடியாது. சகோதரர் சொன்னார்கள், சொப்பனக்காரன் வருகிறான், அவனை கொண்டு இந்த குழியிலே போட்டு விடுவோம், அவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்ப்போம் என்று கங்கணம் கட்டினார்கள். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே அவன் மேல் ஒருவராயினும் ஒரு தீமையும் செய்யக்கூடாதபடி அவனுடைய சகல உபத்திரவங்களில் நின்றும் அவன் என்ன செய்தார்? விடுவிக்கிறவராய் ஏற்ற காலத்தில் பார்வோனுக்கு முன்பதாய் நிறுத்தி அவனை கர்த்தர் அதிகாரியாய் என்ன செய்தார்? ஏற்படுத்துகிறவராய் காணப்பட்டார். இந்த காலையிலே நான் ஒன்று சொல்லட்டும், கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை தந்திருப்பாரானால், கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரானால், அதற்கு இடையே பிரதிகூலங்கள் எவ்வளவு வந்தாலும், தடைகள் வந்தாலும், எதிரிகள் எழும்பினாலும், அவைகள் எல்லாவற்றையும் மடங்கடிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சகல உபத்திரவத்திலிருந்து உங்களை விடுவித்து நீங்களாக்கி உங்களை மேன்மைப்படுத்த அவராலே மாத்திர முடியும். அதனால்தான் இன்னைக்கு சொல்லுகிறேன், நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையா என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் வரும்போது அருமையான கர்த்தருடைய தாசன் பவுலடியார் தமஸ்குவுக்கு நேராய் இந்த மார்க்கத்தாராய புருஷர் ஸ்திரீகள் எல்லாரையும் கட்டி அவர்கள் எல்லாரையும் சிறையிலே அடைக்கவும் அவர்களை கொல்லவும் பத்திரத்தோடு கூட கடந்து வந்தார். ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்தார். சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான பிரகாசம் அவனை சுற்றிலும் என்ன செய்தது? பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் சொல்லுகிற சத்தத்தை அவன் என்ன செய்தான்? பார்த்தீங்களா? தேவன் அவனோடு கூட என்ன செய்தார்? பேசினார். அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் யார்? என்னோடு பேசுகிறீரே, நீர் யாரப்பா? அவரை அறியவில்லை. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவரை குறித்த ஒரு அறிவு இல்லை. நியாயப்பிரமாணத்தை குறித்த அறிவு நிறைய உண்டு. கமாலியேலுடைய பாதத்தில் படித்தவன் என்கிற மேன்மை அவனுக்கு உண்டு. 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், பரிசேயனுக்கு பரிசேயன், எபிரேயன், எல்லா தகுதியும் உண்டு. ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவு அவனுக்கு இல்லை. இந்த கிறிஸ்து யார் என்று அறியவில்லை. அன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார் வழியிலே வைத்து, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவனுக்கு கைலாக கொடுத்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அந்த வீட்டில் இருக்கும்போதுதான் கர்த்தர் தம்முடைய தாசனாகிய அனனியாவை என்ன செய்கிறார்? அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். சகோதரனாகிய சவுலே, நீ வருகிற வழியிலே உனக்கு தரிசனமான கர்த்தர் நீ பார்வையடையவும்
பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படவோ என்னை உன்னிடத்திற்கு என்ன செய்திருக்கிறார்? அனுப்பி இருக்கிறார். கைகளை வைத்தான், அவனுடைய கண்களிலிருந்து மீன் சிதறுகள் பொழுது விழுந்தது. பார்வையடைந்தான், எழுந்திருந்து ஞானஸ்நானத்தை பெற்றான். அதுக்கு பின்பு நான் வசனத்தில் வாசிக்கிற வழியிலே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய், பட்டணத்துக்குள்ள போ, அங்கே உனக்கு என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். ஆனால் அனனியாவிடத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே இந்த மனுஷர் எல்லாரையும் துன்பப்படுத்தினவன் ஆயிற்றே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? அவனை நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இந்த 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். பாத்தீங்களா? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். கர்த்தர் அவர் என்ன செய்தார்? உயர்த்துகிறவராய் காணப்பட்டார். மற்ற யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைத்தது. என்ன தெரியுமா? நான் சரீரத்தில் இருந்தேனோ, சரீரத்தில் புறம்பே இருந்தேனோ நான் அறியே. ஆனால் மூன்றாமானவரே, நான் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு மனுஷனை அறிவே. அவன் மூன்றாவானவரேக்கு என்ன செய்யப்பட்டான்? எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர் பேசாததும் பாஷையை நான் என்ன செய்தேன்? அப்ப மூன்றாம் ஆனவரைக்கும் கடந்து போன தேவ மனுஷன், 14 நிருபங்களை எழுதின ஒரு தேவ மனுஷன். அருமையானே, இவ்வளவு மேன்மை எல்லாம் எதினாலே கிடைத்தது? தரிசனம் பெற்றவன் தரிசனத்துக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கும் போது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 19வது வசனம், 26:19. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு, பார்த்தீங்களா? எந்த தரிசனத்திற்கு? பரம தரிசனம். கிடைத்தது சாதாரண தரிசனம் அல்ல, பரம தரிசனம். அதற்கு அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு நாம் எப்படி? நாம் உயர்வை விரும்புகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் தான் கப்பற்சேதத்திலே அகப்பட்ட போது ஒரு சொல்லுகிற ஒரு வார்த்தை எனக்கு அதிகம் பிடிக்கும். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்கிறார். என்னை அவர்தான் ஆட்கொண்டார் ஐயா, என்னை முழுவதும் ஆட்கொண்டவர் அவர்தான். அவரைத்தான் நான் என்ன செய்கிறேன்? சேவிக்கிறேன். எப்படி சேவித்தாராம்? வசனத்தை வாசிக்கிற வேளையில வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் யாரை சேவித்தேன்? நல்ல சுகமா இருந்தால் மட்டும் கர்த்தரை சேவிக்கிறார்கள். யோசுவா சொல்லுகிறாரே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார். அந்த யோசுவாவுக்கு எத்தனை இடர்கள் வந்தது என்று நாம் அறிய முடியும் வேதத்தை வாசித்தார். இங்கே பவுல் சொல்லும்போது சொல்கிறார், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனையோடு கூட கர்த்தரை. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பாடு வந்துட்டா உடனே கர்த்தரை சேவிக்கிறத விட்டு விடுறோம், வேதத்தை வாசிக்கிறத விட்டு விடுகிறோம், ஜெபிக்கிறத விட்டு விடுகிறோம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறத விட்டு விடுகிறோம்.
நம்மிடத்துல உண்மை இல்லை. நான் கண்ணீரோடும் மிகுந்த மனத்தாழ்மையோடும் நான் இந்த காலை வழியில் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். என்னையும் சேர்த்து கொண்டு சொல்லுகிறேன், என் ஜீவிதத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தால் முதல் வேலை என் வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் வந்தாலும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறது தான் என்னுடைய வேலை. குறைந்தது காலை வேளையில் ஒரு 10 அதிகாரமாயிலும் வாசித்தால் தான் எனக்கு ஒரு திருப்தி. அதை சிந்திப்பேன். நம்ம ஒரு அதிகாரத்தில் 2 வசனத்தை வாசிக்கிறதுக்கு யோசித்து கொண்டே இருக்கணும். இந்த எத்தனை பேர் கர்த்தருடைய வேதத்தை வாசித்தீர்கள் என்று கேட்டால் எத்தனை பேர் கை உயர்த்துவீர்களோ தெரியல. நான் உயர்த்த சொல்லவில்லை. அருமையானே, நாம் கர்த்தரை எவ்விதமாக சேவிக்கிறோம்? கர்த்தரை சேவிக்கிறதில் நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? கர்த்தருடைய வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் சத்தத்திற்கு உண்மையாய் என்ன செய்தால் செவி கொடுத்தார். செவி கொடுத்தவர்களை நாம் வாசித்தோம். வேறொரு மனுஷனை நாம் பார்ப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை கேளும். சொல்லுகிறது என்னவென்றால், எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்க வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும். போதுமா? 9வது வசனம், சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதற்தரமானவைகளையும் இரண்டாந்தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளும் சகல வஸ்துக்களையும். சாமுவேல் வருகிறார், கேட்கிறார், எல்லாம் செஞ்சிட்டியாப்பா? எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்துட்டேன். அப்பதான் சாமுவேல் கேட்கிறார், என் காதுகளில் கேட்கிற 14வது வசனம். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற சத்தம், ஆடு மாடுகளின் சத்தம் என்ன? கீழ்ப்படியில தப்ப வைத்து விட்டான். அடுத்து என்ன செய்தான்? பொய் சொல்லு, தீர்க்கதரிசிக்கு முன்பாக பொய் சொல்லுகிறவனாய் காணப்பட்டார். அவனுக்கு தெரியல தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் பேசுவார் என்று, எந்த காரியத்தையும் சொல்லுவார் என்று அவனுக்கு தெரியல. இவன் போய் ஒளிந்து கொண்டிருந்தான். கர்த்தர் சொன்னான், அவன் இராணுவ தளவாடங்கள் அண்டையில் என்ன செய்திருக்கான்? ஒளித்து கொண்டிருக்கிறான் சொன்னார். கண்டுபிடிச்சாங்கல்ல. இப்ப கர்த்தர் தீர்க்கதரிசிகளோடு என்ன செய்கிறவர்? பேசுகிறவர், மறைக்கிறவர் அல்ல. மனுஷன் மறைப்பான், ஆனால் தேவன் வெளியரங்கப்படுத்துகிறவர். நன்றாய் கவனிப்போம். சம்பவம் நமக்கு முடிவை குறித்து நாம் வசனத்தில் வாசிக்கிற வேளையில அவனுடைய முடிவு எவ்வளவு பயங்கரமாக இருந்தது. யார் ஒருவருக்கு அந்த முடிவு வராதிருப்பதாக கர்த்தர் அவர்களை பாதுகாப்பாராக. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் என்ன செய்வேன்? நோக்கி பார்ப்பேன். இன்றைக்கு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் நம் செவி கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. கிறிஸ்தவ ஜீவிதம் சாதாரணமானது அல்ல. ஏதோ போனோம் வந்தோம் என்று நினைக்கிற ஒரு காரியம் அல்ல. எல்லாவற்றிலும் உண்மை மிக மிக அவசியமாயிருக்கிறது. 2வது காரியத்துக்குள்ள நான் போகிறேன். சற்று சுருக்கமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்களை வாசிக்கலாம். அவனை நோக்கி நல்லது
உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். 23. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். எஜமானாகி ஒரு மனுஷன் தன்னிடத்தில் பணிபுரிகிற 3 பேரை கூப்பிட்டார். அவருடைய திறமையை அவன் நன்றாய் அறிந்திருந்தான். அங்க வசனத்தை பாருங்க, 15வது வசனம். அவனுடைய திறமைக்கு தக்கதாக. அப்படியானால் எஜமானுடைய திறமையை என்ன செய்திருந்தான்? நன்றாய் பரிசோதி தெரிந்திருந்தான். இவன் இந்த வேலைக்கு லாய்க்கு, இது இவனிடத்தில் ஒப்பு கொடுத்தால் இதை நேர்த்தியாய் செய்வான் என்று எஜமான் என்ன செய்திருந்தான்? அறிந்திருந்தான். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறவர். எப்படி அறிந்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்தே, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். எப்படி அவர் அறிந்திருக்கிறாரா? பெயரை சொல்லி அழைத்து உன்னை அறிந்திருக்கிறேன். எப்பயா அறிஞ்சார்? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமா? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே. பாத்தீங்களா? தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அல்ல. நல்லா கவனிக்கணும், வசனத்தை சரியாய் வாசிக்கணும். உருவாகும் முன்னே அல்ல, உருவாக்கும் முன்னே. அப்ப உருவாக்குறவர் யார்? கர்த்தர். நான் அந்த வசனத்திற்கு ஒரு ஆழமான கருத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 43, இந்த பகுதி அப்படியே வைத்துக் கொள்வோம். ஏசாயா 43:1 வாசியுங்கள். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, யார்தான் உன்னை உருவாக்கினது? சொல்லுங்க. கர்த்தர் தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். நமக்கு உரு கொடுத்தவரே அவர்தான். ஒரு சிறிய கருதான், ஆனால் அந்த கரு வளர கர்த்தர் உருவாக்கினார் ஒரு குழந்தையாய். அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்னான், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதே, என் அவயவங்களில் ஒன்றாயிரம் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவர் உருவேற்படும் நாட்களும் எதில் எழுதியிருக்கிறது? உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஐயா, வசனத்துடைய ஆழத்தை புரிந்து கொள்ளுங்க. உருவாக்கு முன்னே அறிந்தவர், அந்த கருவை கண்டவர், ஒரு அவயவமும் இல்லாத போதே அவைகள் உருவேற்படும் நாட்கள் முதற்கொண்டு உம்முடைய புஸ்தகத்தில் என்ன செய்திருக்கிறது? எழுதியிருக்கிறது. எவ்வளவு நேசமுள்ள ஒரு கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வசனத்துடைய ஆழத்தை புரிந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை உருவாக்கினவரே, என்னை சிருஷ்டித்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. அவருக்கு தெரியா எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற கர்த்தர். அதனால்தான் எரேமியா தீர்க்கதரிசி 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொன்னார், எரேமியாவே, நீ எழுந்து குயவனுடைய வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு என்ன செய்வேன்? தெரிவிப்பேன். அங்கே குயவன் தன் கையிலே களிமண்ணை வைத்து ஒரு பாத்திரத்தை வணைந்து கொண்டிருந்தார். குயவன் வணைந்து கொண்டிருந்த அந்த பாத்திரம் கையில் என்ன செய்தது? கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அந்த குயவன் அதை வேறே பாண்டமா என்ன செய்தான்?
திரும்ப வணைகிறவனாய் காணப்பட்டான். இந்த காலையில உடைந்து போன பாத்திரமாய் நீ காணப்பட்டாலும் உன்னை திரும்ப வணைகிறவர் இங்க வந்திருக்கிறார் ஐயா. அவர் நம்முடைய நடுவில் உலாவி கொண்டிருக்கிறவர் உன்னை திரும்ப வணையும்படி விரும்புகிறார். நீ எஜமானுக்கு தேவை. எஜமானாய கர்த்தர் உன்னை பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். ஆயினத்தான் இந்த காலையில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை உருவாக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் தூக்கி எறிந்திருந்தால் என்றைக்கோ நாம் தூக்கி எறியப்பட்டிருப்போம். பாட்டுக்காரன் ஒரு பாட்டு போடு பாடும்போது சொல்கிறார், என்னையும் ஏனையா கண்டீர், என்னிலே எண்ணத்தை கண்டு என்னை தெரிந்து கொண்டீர், நன்மை ஏதும் ஒன்று என்னிலே இல்லையே, ஆனால் இந்த பாவியா என்னை தெரிந்து கொண்டீரே என்று பாடுகிறார். நம்மிடத்தில் என்ன தகுதி இருந்து தெரிந்து கொண்டார்? இவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கும் ஸ்லாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிற ஐயா. சாதாரணம் அல்ல. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்லையா. வானத்தையும் பூமியை உண்டாக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாய் கர்த்தர். அவர்தான் நம்மை உருவாக்கிறவர். உருவாக்கப்பட்ட நாம் இன்றைக்கு எப்படி உண்மை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம்? நம்முடைய திறமை அவர் பார்த்தார். நம்மிடத்தில் கொஞ்சம் தான் திறமை இருந்தது, ஆனாலும் நம்மை பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறாரே. உன்னை கையில கொடுத்த அந்த ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நீ எவ்வளவாய் பயன்படுத்துகிறாய்? மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் தமது கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் உண்டாக்கப்பட்ட வரத்தை குறித்து எப்படி இராதே, அசதியாயிராதே. உன்மேல வைக்கப்பட்ட கிருபை, உன்மேல் வைக்கப்பட்ட தாளந்துகள், உன்மேல் வைக்கப்பட்ட கிருபைகள் எல்லாம் நீ பயன்படுத்த வேண்டும். யாருக்காக? நமக்காக அல்ல, கர்த்தருக்காய் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்துகிறோமா? சிலர் அற்பமாய் நினைக்கிறேன், எனக்கு என்னையா கிருபை, என்ன கிருபை எனக்கு தந்திருக்கிறார். தேடி கண்டுபிடிக்க வேண்டும். என்னிடத்தில் என்ன கிருபை இருக்கிறது, நான் கர்த்தருக்கு என்ன செய்ய முடியும்? மார்த்தாளை குறித்து கேட்டால் அவள் சொல்வாள், என் வீட்டுக்கு வருகிற இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பணிவிடை செய்யும் ஸ்லாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். மரியாளை பார்த்து கேட்டால் அவள் சொல்லுவாள், என் வீட்டுக்கு வருகிற இயேசு அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை நான் கண்டு அவருடைய வாயிலிருந்து வருகிற அந்த அருள்மாறி ஆகிய வார்த்தைகளை கேட்பது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். மற்றொரு மரியாளை பார்த்து கேட்டால் அவள் சொல்லுவாள், இயேசு அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டு ஒரு வருஷ ஊதியத்தை கொண்டு வாங்கின அந்த பரிமள தைலத்தை கொண்டு போய் அவருடைய பாதத்தில் ஊற்றினது எனக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். அதனாலே நான் பெற்ற பாக்கியம் இந்த உலகம் கொள்ளாது. என்ன? என் பாவம் நீங்கிற்று. மற்றொரு மரியாள் சொல்லுவாள், இயேசு வீட்டுக்கு வந்தார், நேரம் கிடைத்தது, தக்க தருணத்தை நான் என்ன செய்தேன்? பயன்படுத்திக் கொண்டேன். நான் அலட்சியம் பண்ணவில்லை. பரிமள குப்பையை உடைத்தே அவருடைய பாதத்தில் ஊற்றினேன். அவரை அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாய் நான் செய்ய வேண்டியதை நேரமாய் செய்து விட்டேன். காரணம் என்ன? இனி சமயம் வாய்க்குமோ வாய்க்காதோ எனக்கு தெரியாது. எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொண்டேன். அதனால்தான் இயேசு சொன்னார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளின் கீழ் சேர்த்துக் கொள்ள வண்ணமாய் உன்னை சேர்த்துக் கொள்ள எத்தனை தரமோ நான் எப்படி இருந்தேன்? மனதா இருந்தேன். உங்களுக்கோ என்ன இல்லை, மனதில்லாமற் போயிற்று. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலோ, அல்லேலூயா, இந்த நாளிலாயிலோ, இன்றைக்கு இந்த நாளிலாகிலும், இந்த 6வது மாதத்தின் இந்த நாளிலாகிலும்
உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ சிந்திப்பாயானால் நலமாயிருக்குமே. இப்பொழுதோ அது உன் கண்களுக்கு மறைவாய் போயிற்று. நமக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை ஒரு நாள் வீணாக்க வேண்டாயா. அதனால் தான் அவர் இயேசு சொன்னார், என்னுடைய சரீரத்திற்கு மரணத்திற்கு எத்தனை ஆய்வுகள் செய்திருக்கிறார். இந்த சுவிசேஷம் இங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் அப்பொழுது அங்கெல்லாம் இவளை குறித்து என்ன செய்யப்படும். மற்ற ஸ்திரீகளுக்கு கிடைக்கலையா. 3.5 ஆண்டு காலங்களும் அவரோடு கூட சுற்றி திரிந்தார்கள். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, பட்டணங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை வந்தார் இருந்தார். அடுத்த வசனம், பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளை நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா மரியாள் என்னப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாய் யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் இவர்கள் எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் அந்த 7 மரியாளுக்கு கிடைத்தது. வசனத்தில் பார்க்கிறோம், அவருடைய சரீரத்திற்கு கந்தவர்க்கம் இடும்படியாய் அதிகாலையில் இருட்டோடே எங்க போனார்கள்? கல்லறை தோட்டத்துக்கு போனார்கள். வழியில பேசி கொண்டு போனார்கள், யார் நமக்காய் கல்லை அங்க போன போதோ புரட்டப்பட்டிருந்தது. சரி, நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது, போய் உள்ளுக்குள்ள போய் கந்த வர்க்கத்தை போட்டுட்டு வந்துடுவோம். ஆனா உள்ளே வந்தால் ஏமாற்றும். தலைமாட்டில் ஒரு தூதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சீலை எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது? மடித்து வைக்கப்பட்டது, கால் மாட்டிலும் தலைமாட்டிலும். தூதன் சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். எத்தனை ஆசையா போயிருப்பாங்க. ஆனா ஏமாற்றம் தான் என்ன செய்தது? மிஞ்சினது. காரணம் என்ன தெரியுமா? சமயம் தவறிவிட்டார்கள். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்யாதபடியினாலே அவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சினது. ஆனால் இந்த மரியாளோ தனக்கு கிடைத்த நேரம் எதுவோ அந்த சந்தர்ப்பத்தை உறுதியாய் பயன்படுத்தி கொண்டார். அதனால்தான் நான் இந்த காலையில் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் உண்மையுள்ள ஆயிருப்போம். எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சிந்திப்போம். ஆண்டவரே, எங்களை உண்மை உள்ளவர்களாய் மாற்றப்பா. நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதிலே உண்மை, எங்களுக்கு நீர் கொடுத்த திறமைகளுக்கு தக்கதாய் கொடுத்த தாளந்துகளிலே நாங்கள் உண்மை. மற்றொரு அருமையான மனுஷனை குறித்து நாம் வசனத்தில் வாசிக்கும் போது, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் கர்த்தரை ஆராதிப்பதில் உண்மை உள்ளவனாயிருந்தார். இன்றைக்கு நம்முடைய ஆராதனை நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவரை ஆராதிக்க பிதாவாகிய தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்குது. அவருடைய விருப்பம் தான் ஐயா, உண்மையோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த 3 காரியத்தோடு என்ற செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். சற்று நம்மை கர்த்தருடைய பாதத்தில் விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, உலகத்தில் உண்மை இல்லைதான் ஐயா, நீர் என்னிடத்தில் உண்மை எதிர்பார்க்கிறீர். என்னை உண்மையுள்ள மனுஷனாய் மாற்று ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார்,
உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி எதுவோ, கற்புள்ளவைகள் எவைகளோ அவைகளையே என்ன செய்யுங்கள், சிந்தித்துக் கொண்டிருங்கள். அடுத்த வசனம் பிலிப்பியருக்கு நிருபம் 4 அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது யார் உங்களோடு இருப்பார்? சமாதானத்தின் தேவன். இந்த சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருந்தால் என்னையா நடக்கும்? ரோமருக்கு நிருபம் 14 அதிகாரம் 16 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ், ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க இது எல்லாம் செய்தால் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அந்த சமாதானத்தின் தேவன் செய்கிற காரியம் என்ன? சாத்தானை உங்கள் கால்களின் கீழே செய்வார், நசுக்கி போடுவார். உங்கள் கால்களின் கீழே சாத்தான், நீங்கள் அவன் மேல் ஜெயமுடையவர்களாய் காணப்படுவீர்கள். சத்துருவின் போர் ஆயுதம் ஒன்று உங்களை என்ன செய்யாது? அணுகாது. இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளில் உங்களுடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஒருமித்து கூடி உம்மை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எளியவர்களாய் எங்களுக்கு கர்த்தர் தந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசினீர் ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தினுடைய இருதயத்தை நீர் ஆண்டவரே குதூகலிக்க வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளோடு சமாதானத்தின் தேவன் கூட இருக்க போகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். சாத்தானை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் வல்லமைகள் எல்லாம் உடைய கால்களின் கீழ் இந்த காலைவெளியில நசுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். சத்துருவின் மேல் ஜெயம் கொண்டதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருக்கு சாட்சியாயிருக்க உதவி செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்காக நாம் காணிக்கை செலுத்துவோம். உருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, இனிமே நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னால கண்ணு
கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. கருவினலான யானே தெருவிலே நான் கிடந்தேன். கருவிலனாத யானே தெருவிலே நான் கிடந்தேன். அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெல்ல பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி நல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்ல பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி நல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. கண்ணால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. கண்ணால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலையிலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் மீண்டுமாய் ஒரு சமயம் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தில் சொல்லிக் கொள்கிறேன். யாருக்காயில் இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் இருக்குமானால் தயவு செய்து எழுந்திருங்கள், முன்னுக்கு வாருங்கள். வாங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? போன வாரம் நான் கேட்க மறந்துட்டேன். எனக்கு அடிக்கடி ஞாபகம் மறதி. அதுக்கு ஜெபம் பண்ணிக்கிங்க. யாராவது போன வாரத்தில் அப்படி இருந்தீங்கன்னா வாங்க, ஜெபம் பண்ணிடுவோம். பிலேட்டட் தாமதமான காரியத்துக்கும் ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் கேட்பார். ஜெபிப்போமா? தர்மியான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். கர்த்தர் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம். அதனால் ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையிலே உடைய சன்னிதானத்தில் முன்பே நிற்கிற தர்மியான கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே அவர் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாதா, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுகிற கர்த்தர், வருஷத்தின் துவக்கம் முதற்கொண்டு முடிவரைக்கும் தேவனாய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னீர். அது உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் என்று சொன்னீரே. இந்த வருஷம் முழுவதும் நீர் அவரை விசாரித்து அவருடைய தேவைகளை சந்தித்து நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து போக்கில வரத்திலெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கடந்த வருஷத்தை பார்க்கிற இந்த வருஷத்தில் மேன்மைப்படுத்தி சிறப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பத்தார கர்த்தருடைய நாமத்தினால் நாங்கள் ஒருமித்து வாழ்த்துகிற ஆண்டவரே, எங்கள் சகோதரியே நீ கோடா கொடியாய் பெருகுவாயாக என்று வாழ்த்தினார்கள். அவிதமாய் நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாதா ஸ்தோத்திரிக்கிறோம். போவாசை ஜனங்கள் வாழ்த்தினது போல கர்த்தாவே ஸ்தோத்திரம். பெத்லகேமிலே நீ பாக்கியவானாயிருப்பாய் என்று சொன்னார்களே, அவிதமாய் இவர்கள் பாக்கியவான்களாய் காணப்பட உதவி செய்யும். தேவ கிருபை தங்கி இருக்கட்டும், நன்மையினால் நிரப்பும். இதே போல இன்னும் அநேக புதிய வருஷங்களை கண்டு கழிகூற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே போல ஒரு நல்ல செய்தி, அருமையான மகள் கிஃப்டாவுக்காக நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். நல்ல பிரசவம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சுகமான பிரசவத்தை கடந்த நாட்களில் ஏற்பட பண்ணினார். பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அவர்களுக்கு ஜெபித்து கொள்ளுங்க. தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ண. இன்னும் ஒருவருக்கு தான் பிரசவம் நேரிட வேண்டும், மகள் சங்கீதா. அதற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்க. வருகிற
2ஆம் தேதியை கொடுத்திருக்கிறார்கள். அந்த தேதியில் கர்த்தர் சுகமாய் பிரசவிக்க பண்ண நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளில் யாராயிலும் புதிதாய் வந்திருக்கீங்களா? புதுசா என்னிடத்துல நேற்றைய தினத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், பென்னின்னு வந்திருக்காரா, மூணாறுலேருந்து வரல. சரி, அவருக்காக ஜெபம் பண்ணிக்கொள்வோம், அவர் வரட்டும். நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வந்த நேரம் முதற்கொண்டு இம்மட்டுமாய் தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் தம்முடைய மக்கள் தங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து உம்மை கனப்படுத்தும்படியாய் கொடுத்த காணிக்கைகள், தசம பாகங்கள், ஆன்லைன் வழியாய் செலுத்தினவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அதற்கேற்ற பிரதிபலன்களை அவருடைய கூடையிலும் ஆப்பிசுகிற தொட்டியிலும் அவருடைய கத்தாவே எண்ணெய் கலசங்களிலும் அவருடைய கத்தாவே மாப்பானையிலும் ஆண்டவரே அவருடைய மிருக ஜீவன்களிலே அவருடைய கையின் பிரயாசங்கள், தொழில்கள், உத்தியோகங்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் நூறத்தனையான ஆசீர்வாதத்தை தந்து மேன்மைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை தங்கியிருக்கட்டும். நீர் ஒருவருக்கு கடன்காரன் அல்ல ஆண்டவரே. நீர் திரும்ப நன்றாய் அளந்தவருடைய மடியில போடுகிறவர். அப்படியே செய். இந்த நாளில் வர தடைப்பட்டவர்களுக்காயும் ஜெபிக்கிறோம். என்ன காரணத்தினால் வரவில்லை என்று நாங்கள் அறியோம். ஆனால் வியாதியாயிருப்பாளனால் கர்த்தருடைய வியாதி படுக்கையை மாற்றும். ஒருவேளை பிரயாணமாக எங்காயிலும் போயிருப்பாளனால் கர்த்தருடைய பிரயாணத்தை ஆசீர்வதித்து தக்க சமயத்தில் மறுபடியும் அடுத்த வாரத்தில் நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வாரம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பு அருள் ஆண்டவரே. நாதா, ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இது கதாவே ஜாக்கிரதையாய் போனாலும் விபத்துகள் சம்பவிக்கிறது. ஆனாலும் எல்லா விபத்துகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். வீட்டை சுற்றிலும் பரிசுத்த தூதருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். நன்மையினால் நிரப்பும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மேன்மையான நம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். முதிர் வயதுள்ளவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர்களை பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தையும் கட்டிடும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டுற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து ஆசீர்வதிப்பதாக. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கரங்களை உயர்த்தி 3 முறை அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தராகிய இயேசுவே, வேகம் வாருயா. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வருகிற செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5 மணிக்கு ஸ்தோத்திர வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வரும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். யாராயிலும் பிறந்த தனவாள் அவர்களுடைய போய் துக்கம் விசாரியாதிருப்பீர் என்று சொன்னால் நீங்கள் போய் பின்னே இருக்கிற வீடு நீங்கள் போய் அவருடைய ஒரு வார்த்தை கேட்டு உங்களுக்காய் ஜெபிக்கிறோம், நாங்கள் உங்கள் பட்சத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி செல்லும்படி உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.